அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இன்றைய தினமும் உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய அதிதிகளை அழைத்து வந்து அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த பயனுள்ள விடயங்களை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்? குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு மிக முக்கியமாக நாங்கள் ஆதவன் தொலைக்காட்சியில் பொறுப்பு வாய்ந்த பல விடயங்களை உங்களுக்கு வழங்க வேண்டும், உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களுடைய சமூக வலைதளங்களில் நீங்கள் இந்த காணொலிகளை அல்லது ஆதவன் தொலைக்காட்சியினால் வெளியிடப்படுகின்ற ஒவ்வொரு காணொலிகளை பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஏதேனும் ஒரு விடயங்களை புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த விடயங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து வந்து அவர்களிடம் இருக்கின்ற அல்லது அவர்களின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்திகளை பயனுள்ள வகையில் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு என்னென்ன விடயங்களை உங்களுக்கு கொடுக்கலாம் என்கின்ற ரீதியில் பல விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி வருகிறோம். கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் சிறப்பான பல விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் குறிப்பாக மனித உடல்கள் தொடர்பாகவும் உடலில் இருக்கின்ற பாகங்கள் தொடர்பாகவும் வாழ்க்கை முறை தொடர்பாகவும் நோய்கள் தொடர்பாகவும் குறைபாடுகள் தொடர்பாகவும் இந்த வருடத்திற்கு தேவையான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே வைரஸ் பரவல், புதிய நோய்களினுடைய உருவாக்கம் என்கின்ற ரீதியில் பல விடயங்கள் தொடர்பான அச்சங்கள் என்பது மனித சமுதாயத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளை தாண்டி நாங்கள் எங்களை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் நோயற்ற வாழ்வை வாழ வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அதற்காக தான் பல துறைகள் சார்ந்த நிபுணர்களை நாங்கள் அழைத்து வந்து ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையிலும் கூட ஒரு சில உடல் பாகங்கள் ரீதியிலான விடயங்கள் தொடர்பாகவும் அதனை நாங்கள் எப்படி அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம் என்கின்ற ரீதியில் பல விடயங்களை பேசியிருந்தோம். என்றும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதி வருகை தந்திருக்கிறார். கண் குறைபாடுகள் தொடர்பாக எமது கண்ணிலே ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக மிகவும் முக்கியமாக மனித உடலில் இருக்கின்ற ஒரு உறுப்பாக பார்க்கப்படுகின்ற அத்தனை விடயங்களையும் எங்களுடைய விழித்திரையினூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த கண்ணினுடைய மிக முக்கியமான பயன்கள், அதனை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை எம்மோடு சேர்ந்து பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார் கண் பரிசோதனை நிபுணர் கே தயாளன் அவர்கள். பலவிதமான ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும் பலவிதமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் அவரும் காத்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். பல விடயங்கள் பேச வேண்டும். உண்மையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. கண் என்பது உடல் உறுப்புகளிலே மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த துறையில் அதுவும் குறிப்பாக பல விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கண் குறைபாடு என்பது அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தோமாக இருந்தால், சிறுவர்களிடமிருந்தே நாங்கள் வந்தோமாக இருந்தால், இந்த சிறுவர்களிடத்தில் கண் குறைபாடு என்பது எதனால் ஏற்படுகிறது? அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக கூற முடியுமா? முதல் ஆதவன் தொலைக்காட்சிக்கு இன்று மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கறது பற்றி. முதல்ல மனிதன் இருக்கிற உறுப்பில் ஒரு முக்கியமான உறுப்பு தான் எங்கள் கண். அப்போ இந்த கண் என்ன குழந்தை பருவத்திலிருந்து அதை வயோதி வர காட்டியும் எப்படி இந்த கண் பார்வை இயங்குது, இதுகள் வரக்கூடிய குறைபாடுகள், நாங்கள் எப்படி இதை தவிர்த்து கொள்வதை பற்றி தான் நான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் உங்களோட. முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு இளம் வயதானவங்கள் அதிகமான வயது பிறப்பாடு தான் அவங்களோட மேரி பண்ணுறது. அப்போ இந்த வயது தாண்டின பிற்பாடு மேரி பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரியும் பலவிதமான குழந்தையில் இருக்கிற குறைபாடுகள் வரும். அது ஒன்று, இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக் ப்ராப்ளம்னால அவங்க சில நேரம் வயது 35-30 முடிக்கிறாங்க. அப்போ இதால் வர்ற விளைவுகள் அதிகம். முக்கியமாக நான் உடம்பில் மற்ற உறுப்புகள் பாதிப்பில் இருக்கலாம், நான் முக்கியமாக பேச போகிறது கண்களை பற்றி. அப்போ இந்த வயது அதிகமான தாண்டி, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு 30க்கு இடையில் கிடைக்கிற குழந்தைக்கும் 35-40 வயதில் கிடைக்கிற குழந்தைகளுக்கும் அதிகமான கண்களில் குறைபாடுகள் வரும். அதை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்வது தான் முக்கியம். இது முக்கியம் எங்களோட வயது. இதே நேரத்தில் நாங்கள் சில நேரத்தில் ஆக்கள் இந்த ஜாதகம் அப்படின்ட்டு பார்த்து மேரி பண்ணுறதும் பார்க்க, நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அவங்களோட பிளட் குரூப்பை பார்த்து கொள்ளணும். அவங்களோட டிஎன்ஏ என்ன மாதிரி, நான் இவங்களோட லைஃப் பார்ட்னராக எடுத்தால் என்ற பிறக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி குறைபாடுகள் வரும். அதனால் நாங்கள் எப்படி அதை தவிர்த்து கொள்வன்றது, பிளட் குரூப்பை செக் பண்ணி கொள்வது அது முக்கியம், விசேஷமான விஷயம். அப்போ எங்களுக்கு தெரியுமா, அதில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ஏர்லி ஸ்டேஜில் கேன் பி க்யூர்ட் அண்ட் கேன் மேனேஜ்ட். அப்போ திருமணத்திற்கு முன்பே நாங்கள் இவ்வாறான ஒரு பரிசோதனையை செய்யும் பொழுது குறைபாடுகளை கண்டறிய முடியுமா? ஓமோம், அதுதான் நான் சொல்கிறது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜெனட்டிக்காக மியூட்டேஷன் வரக்கூடிய தல்சீமியா
நோய் உள்ளவங்க அவங்க இருக்கிறாங்க 2 பேர் கரியராக இருந்துச்சுன்னு சொன்னால் 50-50% சான்சஸ் இருக்கும் பிள்ளைகளுக்கு வரக்கூடியது. இப்போ அதனால் இது இந்த பிளட் குரூப்பில் செக் பண்ண பிற்பாடு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு கிடைக்கிற குழந்தைக்கு குறைபாடு வருமா, இல்லைன்னா இவங்க 2 பேர் மேரி பண்ணுறனால அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வருமானதை முன்னமே அறிஞ்சு கொள்ளக்கூடிய விஞ்ஞானம் அவ்வளோ முன்னேற்றமாக இருக்குது. அப்போ இதை பார்த்துக்கொள்வது மிக முக்கியம். இது அறியாத்தன்மைனால. மற்றது இப்போ அதிகமான பேர் எங்களோட சொந்தத்தில், ஏன்னா சொந்தம் பந்தத்துக்குள்ளே கான்சென்ட்ரிக்கல் மேரேஜ்னு சொல்லுவாங்க, அதை அப்படி இருக்கக்குள்ளேயும் அதை பாதிக்கிறது கூட. ஏன்னா அவங்களோட பிளட் குரூப் வித்தியாசம்னால இந்த மாதிரி குறைபாடுகள் குழந்தை கிடைக்கிறது சான்சஸ் கூட. குறிப்பாக இந்த இடத்துல அந்த ஒரு கேள்வியை கேட்கணும். என்னென்னா, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இந்த ஒரு பேச்சு இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய சொந்தத்துக்குள்ளே திருமணம் செய்து கொண்டால் இந்த மரபணு ரீதியாக உடனடியாக ஏதேனும் ஒரு நோய்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு உருவாகும் என்கின்ற ஒரு விடயம் இருக்குது. ஆனால் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பான உறுதியான பதில்களை யாரிடமிருந்தும் சரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறோம். நீங்கள் கூறியது போல உறவுகளுக்குள்ளே நாங்கள் திருமணத்தை மேற்கொள்ளும் பொழுது, அல்லது மாமன் மகள் திருமணம், இவ்வாறான பல்வேறுபட்ட உறவுகளிடையே திருமணங்களை மேற்கொள்ளும் பொழுது அதனூடாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயம். என்னென்னா, இப்போ நாங்கள் இப்போ இது எவிடன்ஸோட தான் இன்றைக்கி அலோபதி என்னன்னு எங்களோட வெஸ்டர்ன் மெடிசின் இதை எல்லாமே எவிடன்ஸ் பேஸாக தான் எல்லாம் ஆரம்பிப்போம். இதை ரிசர்ச் பண்ணி இப்போ நான் எந்த கிளினிக் வர்றவங்களும் நான் ஹிஸ்டரி டேக்கிங், அதாவது அவங்கள்ட்ட இத்தியாசத்தை கேட்குறது, என்ன விதமான நீங்கள் மேரி பண்ணியிருக்கிறது, இத்தனை வயதில் மேரி பண்ணினீங்க, நீங்கள் யார் மேரி பண்ணியிருக்கிறீங்க, இது இப்போ முழந்த குழந்தையா, இது குறைமாதம் குழந்தையா, இப்போ இதில் எல்லாம் நாங்கள் விசாரிக்கக்குள்ள அதிகமான இந்த நோய்களுக்கு காரணம் அவங்க சொந்தத்தில் கட்டுறது ஒன்று. மற்றது அவங்கள அந்த அறியாத்தன்மைனால் வர்றது இந்த மாதிரி. மற்றது அவங்க குழந்தை கிடைக்கக்கூடியத்தில் ஒரு குழந்தை உருவாகின பிற்பாடு அதுக்கு தேவையான வைட்டமின்ஸ், அதாவது இன்றைக்கு ஃபோலிக் ஆசிட்லேருந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த குழந்தை வளர்ப்புக்காக வேண்டி சகல சாப்பாடுகளும் அந்த மெடிசினும் டைமுக்கு எடுக்கணும். மற்றது இப்போ ஒரு குழந்தைக்கு அந்த கண் மட்டும் இல்லை, உடம்பில் மற்ற உறுப்புகள் வளர்ச்சிக்காக வேண்டி அந்த குழந்தை தாய் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தாய் அவளுக்கு சில சாப்பாடுகள் கூட ரொம்ப விரும்பி கேட்பாங்க. என்னென்னா, எனக்கு இது சாப்பிட, இந்த ஃப்ரூட் சாப்பிட ஆசை, மாங்காய் சாப்பிட ஆசை, இப்போ நெத்திலி இந்த மாதிரி போன்ற அரிசி சாப்பிட்றது. அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தையோட வளர்ப்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் தாயோட வாயில் தான் அவங்களுக்கு கேட்பாங்க. அப்போ அந்த நிகம் வளர்கிறதுக்கு, அந்த உறுப்புகளை வளர்கிறதுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அந்த எக்ஸ்பெக்டிங் மதர் கேட்பாங்க. அப்போ ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அந்த டைமில் அது எதிர்பார்க்குற சாப்பாடுகளை வேண்டி கொடுக்கணும், இல்லைன்னா பிள்ளைகள் குறைபாடு, இது தான் காரணம் அது. அப்போ இதை நாங்கள் ஃபஸ்ட் எங்களோட நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் மேரிட் இல்லாமல் அவங்களோட டிஎன்ஏ செக் பண்ணி கொண்டு, மற்றது தான் அந்த ருபெல்லா இன்ஜெக்ஷன் அடிக்கணும். இப்போ இதனால பல பிறக்கக்குள்ளே குழந்தைகள் குறைபாடோடு பிறப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த வேக்சின் இதுகள் எல்லாம் செய்து ஒரு கிடைக்கிற குழந்தை தான் ஒரு சக்ஸஸாக இருக்கும்னு சொல்கிறேன். குறிப்பாக நீங்கள் கூறியது போல் இந்த ருபெல்லா தடுப்பூசி என்பது பெண்களுக்கு இளம் வயதிலேயே அடிக்கப்படுகின்ற ஒரு தடுப்பூசியாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகள் என்பது திருமணத்திற்கு பிறகும் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தடுப்பூசியாக இந்த ருபெல்லா ஊசி என்பது பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகப்படியான கர்ப்பிணி தாய்மார்கள் சில நேரங்களில் மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு ருபெல்லா தடுப்பூசி அடிக்கப்பட்டதா இல்லையா. அது குழந்தை பிறப்புக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ருபெல்லா தடுப்பூசி தொடர்பாகவும் அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் உங்களுக்கு கூற முடியுமா? இப்படிதான். இப்போ இதை எல்லா உடம்புகளும் சொல்லலாம். எங்களோட உடம்புல இந்த இம்யூனோ சப்ரசன்ட் இருக்கு. அதாவது சில நோய்களை தடுக்கக்கூடிய எல்லா இயற்கையிலே இருக்கு. சிலவங்களுக்கு பிறப்பிலே அவங்களோட இம்யூனோ சப்ரஸ் அந்த நோயோட ஃபைட் பண்ணக்கூடிய எதிர்சக்தி குறைவுனால என்ன ஆகுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வியாதிகளுக்கும் பாதிக்கிற தன்மை கூட. அப்போ இதுகள் ஒரு பாதுகாப்பாக, அதாவது ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் இந்த வேக்சின்கள் அடிச்சுக்கொண்டா அப்போ அதுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும்ன்ற இது. ஆனால் 100க்கு 100 இல்லை. சிலவங்கள்ட்ட இப்போ அந்த காலத்தில் இப்போ இதெல்லாம் நாங்கள் செய்யலையே, இருந்தாலும் அவங்கள்ட்ட இம்யூனிசன் பவர், அவங்களோட உடம்புல இருக்கிற எதிர் சக்திகள் நல்லா இருக்கிறபடியால் அது ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரிக்கு அது கட்டாயம் தேவை. ஒருவேளை ருபெல்லா தடுப்பூசி அடிக்காமல் ஒரு குழந்தை பிறப்பது என்று வைத்துக்கொள்வோம். அவ்வாறான குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்கும் என்று 100% கூற முடியும்? அப்படி சொல்ல இயலாது. ஏன்னா அவங்கள்ட்ட நான் சொன்னேன், அவங்களோட உடம்பை பொறுத்து. உடம்புல இப்போ மற்றது தான் எங்களோட உடம்புல சில உறுப்புகள் செல்ஃப் ஆட்டோ டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ
அது சில இதுகள் வந்து உடம்புக்குள்ளேயே எங்களுக்கு எங்களோட ஓர்கன்ஸை வந்து ஃபைட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணும். அதாவது இப்போ நாங்கள் வெளியில் வர்ற நோய்களை தடுக்கிறதுக்காக வேண்டிய எங்களோட உடம்புல எதிர் சக்தி வேலை செய்யக்கூடாது. சில இப்போ எங்களோட உடம்பு வந்து அது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் எல்லா ஓர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த இப்போ கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் வரும், கன்ஜெனிட்டல் இது இந்த பிறப்பிலே வரக்குள்ள சில வியாதிகளோடு வர்றாங்க தானே, அது வந்து சுகரும் அப்படித்தான். இன்றைக்கு பிளட் சுகர் வந்து சிலவங்க டைப் 1 சொல்கிறது வந்து அவங்கள்ட்ட இம்யூனிசனை வந்து ஒட்டோ வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. இது உடம்புக்குள்ளே இருக்கிற எதிர்சக்தி வந்து தெரியாமல் அதையும் டேமேஜ் பண்ணிடும். அதை இது வந்து எது உடம்புக்கு வரக்கூடாதுன்னு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ரெண்டையும் அட்டாக் பண்ணிடும். அப்போ அதனால் வர்ற வியாதிகள் கூட. மிக குறிப்பாக பிறக்கின்ற குழந்தைகள், இந்த கண் பார்வையோடு குறைபாடோடு பிறக்கின்ற குழந்தைகள் தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது அதற்கான தீர்வாக ஏதேனும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, கண் பார்வை குறைபாடோடு அந்த குழந்தை பிறந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் எவ்வாறான சிகிச்சை முறைகளை கையாள வேண்டும்? முக்கியமாக இப்போ நாங்கள் ஒரு குழந்தை சரியான ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டால், அவங்க அந்த 40 வீக்ஸில், அதாவது 10 மாதத்துக்குள்ளே சரியான முறையோடு கிடைச்சா அந்த பிள்ளைகளுக்கு குறைபாடு இருக்காது. அந்த வயதின், அதாவது ப்ரீமெச்சூர் சைல்டுன்னு சொல்லுவோம், அந்த கால பரிச்சயத்துக்கு முன்னால் அந்த கிடைக்கிற குழந்தைகளுக்கு அந்த உடம்பில் வந்து, அதாவது பிளட் நர்வ்ஸுகள் அவங்களுக்கு தேவையான பிளட் ஆக்சிஜன்ஸ் அந்த கண்ணுக்கு தேவையான சப்ளை பண்ணாதனால அவங்களோட வளர்ச்சி குறைஞ்சிரும். அப்போ அந்த கண்ணுக்கு தேவையான பிளட் ஆக்சிஜன்ஸ் 10ஆம் ஆகுக்குள்ளே கண்ணில் பார்வைகள் இழக்கிறதுக்கு சான்சஸ் கூட. அப்போ அதனால் குறைமாத புத்தகங்கள் ரொம்ப அட்டென்ஷன் பண்ணி பார்க்கணும். அதே நேரம் பிறக்கிற நேரத்தில், அதாவது இப்போ நாங்கள் சொன்னால் பிறக்கக்குள்ளே அந்த குழந்தையோட கண்கள் வந்து நாங்கள் பிறந்த கைக்கு பார்க்கணும் கண்கள் என்ன முறையில் இருக்குண்டு. அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ இந்த ஒயிட் ரிஃப்ளெக்ஸ், இந்த பூனோட கண் மாதிரி சில நேரத்துங்களில் மினுங்கும், அப்படி இல்லைன்னா ரெட் கலராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுகள் வந்து அது பிறப்பிலே வந்து அவங்களோட கண்குள்ளார இருக்கிற பாதிப்புனால தான் அப்படி இருக்கும். இதை நாங்கள் ஒரு இழிவாக நினைக்கக்கூடாது, ஈஸியாக இருக்கக்கூடாது. இதை கட்டாயம் இதை ஒரு வைத்தியர்கிட்ட காட்டணும். அதாவது அந்த கண்குள்ளே வந்து ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்கிற கண்டிஷன் அது பிறப்பிலே வர்றது. மற்றது பிறந்த கைக்கு ஒரு குழந்தையோட வந்து கண்ணீர் வரக்கூடாது. அதாவது ஒரு 3 கிழமைக்கு பிற்பாடு தான் இந்த குழந்தையோட கண்ணீர் வரும். பிறந்த கைக்கு இந்த கண்ணில் வந்து இந்த மியூக்கஸ் மாதிரி நீங்கள் கண்டிருப்பீங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்தால் சிலவங்க சொல்லுவாங்கன்னா சூட்டுக்கு வருது, அதனால் இது ஒன்றும் குழந்தைக்கு பாதிப்பு இல்லைன்னு இருக்கணும். அப்படி நினைக்கக்கூடாது. என்னென்னு கேட்டால், இப்போ நாங்கள் அந்த எஸ்டிடி செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ்ன்னு இருக்குது. சிலவங்களுக்கு வந்து அந்த லேபர் ரூம்லேயே சில குழந்தைகள் கிடைக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த மாதிரி தொற்று நோய்கள் வந்து அந்த கண்ணை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதுகள் வந்து கொனோகோக்கஸ்ன்ற பாக்டீரியால் போயிட்டு இதை பாதிக்கக்கூடும். அப்போ இது மாதிரி ஒரு நேரத்துங்களில் இதுகளை வந்து நாங்கள் கட்டாயமாக ஒரு வைத்தியர்கிட்ட காட்டணும். இது என்ன அப்நார்மல் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அது நாங்கள் முக்கியமாக அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பிறந்த கைக்கு குழந்தையில் என்ன ரெட் கலர் இல்லைனா ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடாது. நல்லா நார்மல் ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றது குழந்தைக்கு கண்ணீர் வரக்கூடாது. மற்ற குழந்தையில் கண்ணில் வந்து இந்த காலையில் வந்து இந்த மியூக்கஸ் மாதிரி வரும் 2 பக்கட்டும், இதுகள் வரக்கூடாது. அப்போ மற்றது வந்து பிள்ளைகள் பிறந்த கைக்கு அவங்க வந்து ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. அது ஒரு இஷ்யூ இல்லை. மற்றது ஒரு 4 வீக்ஸ் அந்த ரெக்டஸ் மசில்ஸ் அந்த க்ரோ ஆகின பிற்பாடு தான் அந்த குழந்தை தாயை பார்க்கும், முழுமையாக பார்க்க வரும். அது காட்டியும் அவங்கள்ட்ட அந்த பார்வை அப்படித்தான் இருக்கும். பிறந்ததுமே குழந்தைகளுக்கு அடிக்கப்படுகின்ற அந்த வேக்சின்கள், அதனூடாக இந்த பார்வை குறைபாட்டுக்கான ஒரு பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முடியுமா? அல்லது இவ்வாறான வேக்சின்கள் அடிக்கும் பொழுது அது திரும்ப ஒரு பார்வை குறைபாடு போன்ற எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குமா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி இதால் வரக்கூடிய ஒரு எந்த விதமான எவிடன்ஸ் குறைவு இல்லை. இதை உண்மையில் இந்த தடுப்பூசிகள் போட்டுக்கொள்வது நன்மைன்னு தான் நான் சொல்கிறது. ஏன்னா சிலவங்கள் வந்து நினைக்கிறது என்ன, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் குறைக்கு என்னென்னு கேட்டால் ஹைஜீனிக் இல்லை தானே. இன்றைக்கி இலங்கை மாதிரி நாட்டுகளில் ரொம்ப துப்புரவு குறைவுனால கண்களுக்கு ஒவ்வொரு வியாதிகள் வரக்கூடிய சான்சஸ் கூட. அது வேக்சின்கள் அடித்துக்கொள்வது நல்லது தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக நவீன காலத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் அதிகப்படியான சிறுவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உடனடியாக இந்த பார்வை குறைபாடு என்பது அவர்களுக்கு ஏற்படுகிறது. கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாற்றம் அல்லது இந்த ஒரு பிரச்சனை என்பது ஏன் அதிகமாக இப்பொழுது இந்த காலப்பகுதியிலே ஏற்படுகிறது? இப்போ நீங்கள் குழந்தைகளோட பார்வை எப்படி
குறைகிறதை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் முதல்ல கூறியபடிக்கு பிறக்கக்குள்ளே வர்ற குறைபாடுகள்னால பார்வைகள் இதாகலாம். இதுகள் வந்து அதிகமான நோய்கள் வந்து எக்ஸ் பை லிங்க்னு சொல்லுவோம். அதாவது தாய் வழியால் வர்ற நோய்கள் தான் இன்றைக்கி கண்களுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை வந்து சில விஷயங்கள் வந்து தாய்க்கு இருக்கக்கூடியதுகள் நாங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சான்சஸ் கூட. தாய் தகப்பன் 2 பேருக்குமே அதாவது மூக்கு கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு 50% சான்சஸ் இருக்குது தண்டை பிள்ளைகள் கண்ணாடி போடுறதுக்கோ அவங்களுக்கு பார்வை குறையிறதுக்கு. ஒரு ஆள் என்று சொன்னால் அது 25% தாயோ தாய். அப்போ இதில் வந்து நாங்கள் குழந்தையில் வந்து குழந்தை பிறந்த கைக்கு நாங்கள் பார்க்குறது என்ன, அந்த குழந்தை ஒரு 1 மந்த் ஒரு 3 மந்த் கிட்ட போக்குள்ள அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு வெளிச்சங்களை பார்க்கணும். நாங்கள் அதை கவனிக்கணும், ரொம்ப நிதானமாக பார்க்கணும். அந்த பிள்ளை வந்து மூமெண்ட்ஸ், அதாவது நாங்கள் ஒரு டெக்கரேஷன் ஏதாவது நாங்கள் லைட் வெளிச்சம் காட்டக்குள்ளே அந்த பிள்ளையோட கண்கள் வந்து மூதான்னு பார்க்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஏதோ பிள்ளை பார்க்குதுன்னு. அப்படி இல்லைன்னு சொன்னால், அதை பார்க்கலன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பிள்ளையோட குறைபாடு. ஏன்னா கண் பார்வையினால தான் 100% ஒரு மனிதன் எல்லா வளர்ச்சிகள் இருக்குது. அந்த வளர்ச்சியில் இவங்கள் மற்ற குழந்தைகள் பார்க்க அதிகமாக விளையாடாமல் மற்ற பிள்ளைகளோட மாதிரி ஆக்டிவ் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்ணொருக்கா பரிசோதனை பண்ணலாம். இதே நேரம் நீங்கள் கண்டிருப்பீங்க சின்ன பிள்ளைகள் வந்து அதிகமாக கீழே அவங்க க்ரோடிங் ஏஜில் வந்து இந்த எறும்புகள் ஒவ்வொரு பூச்சிகள் எல்லாம் பிடிப்பாங்க. அவங்கள அந்த பார்வை நல்லா இருக்கிறனால தான் அதை செய்வாங்க. அதுகள் செய்கிறதா இருந்தால் அவங்களோட பார்வை ஓகேன்றது. அப்போ ஒரு இந்த ஸ்டேஜ் தாண்டி இப்படி போகக்குள்ள ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்குள்ளால் இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். அதாவது இப்போ வெளிநாட்டுகளில் வந்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ்லேயே அவங்க வந்து பள்ளிக்கூடம் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பார்வை அதாவது 80% ஒரு 3 வயது ஆகக்குள்ளே 80-90% எல்லாம் வளர்ச்சி முடிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் நாங்கள் ஒரு கண் பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும். என்னென்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டாக பார்க்குறது டிஸ்டன்ஸை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஆனால் அது விவரமாக தாய்க்கும் சொல்ல தெரியாது, சில நேரம் டீச்சர்ஸ்மார்களுக்கும் சொல்ல தெரியாது. அதனால தான் வெளிநாட்டுகளில் 2.5-3 இயர்ஸ் ஆகக்குள்ளே அவங்களோட கண் பார்வையை செக் பண்ணி கொடுவாங்க. அப்போ பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் தான் அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது. ஆனால் இங்கே பொறுத்த அளவில் நான் இப்போ எங்களோட ரிசர்ச் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து அதிகமான பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில் ஒருத்தனமாவது கண் பரிசோதனை பண்ணாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. வயதோரங்களும் அப்படித்தான். எங்களோட ஸ்ரீலங்காவை நான் ரிசர்ச் ஒன்று பண்ணி கொண்டு போகிறோம். அதிகமான பேர்கள் லைஃப்பில் இப்போ உங்களை எடுத்திங்கன்னா நீங்கள் எத்தனை தானே கண் பார்வை செக் பண்ணியிருக்கிறீங்க? அப்போ செக் பண்ணியிருக்கிறீங்களா? நம்ம பண்ணியிருக்கோம். என்னன்னா நமக்கு இருக்க வாய்ப்பு நம்ம ஒரு தொழில் ஒரு நிறுவனத்தில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த நிறுவனங்களை கூட இவ்வாறான சுகாதார செயல்பாடுகளை மேற்கொள்வார்கள். நாங்கள் இதே நேரம் இன்றைக்கு அதிகமான கேட்டிங்கன்னு சொன்னால் தாய் தப்பன் கூட அவங்களோட கண் பரிசோதனை பண்ண. அப்போ இதை வந்து நாங்கள் அப்போ அந்த வயதில் அந்த 3 வயதுக்கு இடையில் பார்த்து அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் அறிந்து கொள்ளலாம் இந்த பிள்ளையோட குறைபாடுகள் இருக்கா இல்லையான்றது. அப்போ இதே நேரம் பிள்ளைகள் அதிகமான நேரங்கள் இந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லைன்னா அந்த தொலைக்காட்சிகளை பார்க்குறவங்க வந்து ஒரே இடத்துல பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப அதிகமாக கிட்ட போயிட்டு பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். கண்ணை சின்னதாக்குறாங்களா அல்லது கண்ணை அசுக்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அப்நார்மலாக இது மற்ற பிள்ளைகளும் பார்க்க அப்நார்மலாக பார்க்குறதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட கொஞ்சம் அந்த குழந்தையோட கண் பார்வை பரிசோதித்து கொள்வது நல்லது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து தாய் தகப்பன் இதுகள் அறியாமல் இருக்கிறது. சில நேரத்துங்களில் ஒரு கண்ணு விளங்கும், ஒரு கண்ணு விளங்காமல் இருக்கலாம். இது வந்து ஆம்பிளோபியான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். இதை வந்து ரொம்ப பேர் நினைக்கிறது என்ன, ஒரு கண்ணில் பார்வை சரியாக இருக்கப்படியாக மற்ற கண்ணும் ரைட் வாசிக்கிறான் தானே குழந்தை அப்படின்னு. அப்படி இல்லை. நாங்கள் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மற்ற கண்ணிலையும் ஒரு கேலண்டரோ ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் வாசிக்க கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கண்ணிலைக்கும் மற்ற கண்ணுக்கும் பார்வை வித்தியாசமாக இருக்கலாம். அதை நாங்கள் சின்ன வயதிலே நாங்கள் அறிஞ்சு கொண்டால் அதை கரெக்ட் பண்ணலாம். திரும்ப நாங்கள் என்ன செய்கிறதுன்னா ஒரு கண்ணை அந்த தெரிகிற கண்ணை நாங்கள் மூடிட்டு தெரியாத கண்ணை நாங்கள் அதை எவ்வளோ டிஃபெக்டாக அவங்களுக்கு பாதிச்சிருக்குன்றது 2 hours 3 hours என்று சொல்லி அந்த தெரியாத கண்ணை நாங்கள் ஒர்க் பண்ண விடுவோம். அதை என்னென்னு கேட்டால் இது நாங்கள் இந்த கண்ணில் இருக்கிற சில ஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவோம் குறைபாடுகள்னால பிரெயினுக்கு கொண்டு போகிற மெசேஜை வந்து அப்படியே பிளாக் பண்ணிடும். அப்போ என்னென்னா அந்த அவங்களுக்கு இந்த நேரம் ஆக்டிவாக இருக்க கண்ணை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டால் நாங்கள் அந்த ஆக்டிவாக இருக்கிற கண்ணை பிளாக் பண்ணிவிட்டு மற்ற அந்த இன்ஆக்டிவ்
கண்ணை நாங்கள் ஒர்க் பண்ண Active அப்போ பண்றதுக்கு வந்து இந்த குழந்தை பருவத்திலே இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை செய்யாட்டி நீங்கள் ஏஜ் ஆகின பிற்பாடு இதை செய்ய ரொம்ப கஷ்டம். அதனுடைய விளைவுகள் அல்லது அதற்கான செலவுகள் என்பதும் கூட கிட்டத்தட்ட ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தான் அந்த கண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கும் கூட தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இது சில நேரத்தில் அறுவை சிகிச்சையிலே செய்ய இயலாத நிலைமையில் தான் இது சொல்றது. பார்வையை முழுமையாக இழக்க வேண்டிய இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போக்குல வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போக்குல தான் அவங்க இந்த ஒரு கண்ணை பார்ப்பாங்க. அந்த பாதிப்பை அல்லது அது ஏற்பட்டிருக்க விளைவுகளை அப்பொழுதுதான் உணரக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை வந்து இதை அறிஞ்சு கொள்ளணும். என்னன்னு கேட்டால் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு இது அதுதான் நாங்கள் சொல்கிறது. என்னன்னு கேட்டால் இப்போ இதை இலங்கையில் பொறுத்த அளவில் எல்லா இடமும் இந்த கண் பரிசோதனை நடக்குது. ஆனால் நான் சொல்கிறது இதை சரியான முறையோடு படித்து சான்றிதழ் எடுத்து ஒரு சரியான ஒரு ஒப்தோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஒப்தாலஜிஸ்ட்டு, அதனால் ஐ சர்ஜன், இவங்க 3 பேர் தான் இதுக்கு இன்றைக்கி இதை பரிசோதனை பண்ணக்கூடியவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. இவங்க மூலியமாக நீங்கள் இதை பார்த்து கொள்வது நன்மை. இப்போ அதிகமான இலங்கையை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் இல்லை இன்றைக்கி மூக்கு கண்ணாடி வாங்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இருந்தாலும் இதை நான் என்ன சொல்கிறது, இது சரியான ஒரு முறையோட ஒரு இடத்துல போயிட்டு கண் பரிசோதனை பண்ணி நீங்கள் மூக்கு கண்ணாடி வாங்கி கொள்வதோ இல்லைடா அவங்களோட குறைபாடு இருக்கிறதோ அதை தெரிஞ்சு கொள்வது நல்லது. இப்போ எங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆஸ் ஆப்தோமெட்ரிஸ்ட் எங்களுக்கு ட்ரீட் பண்ண இயலான்னு சொன்னால் நாங்கள் சர்ஜனுக்கு நாங்கள் ரீஃபர் பண்ணுவோம். இது தான் எங்கள் வருது சரியான ஒரு சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இதை நாங்கள் அந்த டைமுக்கு தேவையான மூக்கு கண்ணாடியை கொடுத்து நாங்கள் அனுப்பினோம்னு சொன்னால் அது என்ன நடக்கும், அந்த குழந்தையோட வாழ்க்கை பூரா அந்த பார்வை இழக்கிறதுக்கு சான்சஸ் கூட. குறிப்பாக நீங்கள் கூறியது ஒரு விடயம், உண்மையான ஒரு விடயம்தான். நாங்கள் எங்களுடைய கண்களை பரிசோதனை செய்வது என்பது நிச்சயமாக அதை எத்தனை பேர் சரியாக மேற்கொள்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர் பருவத்திற்கு நாங்கள் மாறும் பொழுது எத்தனை வயதில் சரியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கண்ணை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும்? 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் என்று ஒரு கால எல்லை இருக்கிறது. அனைவருமே தங்களுடைய கண்ணை நிச்சயமாக இந்த ஒரு காலப்பகுதிக்குள்ளே பரிசோதனை செய்தே ஆக வேண்டுமாக இருந்தால் எத்தனை வயது வருடங்களை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? இப்படி தான் நான் ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணி கொண்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கண் பார்வையில் அந்த இடத்துல எல்லா டெஸ்டிங், அந்த ஹியரிங் சரியாக இருக்கா, கண் பார்வை இதுகள் இதே நேரத்தில் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ அப் பண்ணணும். ஒரு சாதாரணமாக எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், குழந்தை சரியாக ஆக்டிவாக இல்லைன்னு சொன்னால், ரொம்ப கண்ணை சின்னதாக்கி பார்க்குறதா இருந்தால், இல்லைன்னா வித்தியாசமாக பார்க்குறதா இருந்தால் நாங்கள் ஒரு சந்தேகமாக போயிட்டு ஒரு ஒப்தோமெட்ரிஸ்ட்டை காட்டலாம், ஒப்தாலஜிஸ்ட்டை காட்டலாம், ஐ சர்ஜன்கிட்ட காட்டலாம். அப்போ இதில் வந்து அவங்கள அறிவாங்க இது என்ன நாள வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ நான் அவங்கள்ட்ட அந்த பரிசோதனை மூலமாக இவங்களுக்கு என்ன வியாதின்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அப்போ சிலவங்களுக்கு வந்து ஹிஸ்டரி அதை நாங்கள் அவங்களோட ஹிஸ்டரியை எடுத்துக்கொண்டு அவங்க படிப்படியாக நாங்கள் பார்க்குறது, அது கேள்விகள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வருது. திடீர்னு நாங்கள் மூக்கு கண்ணாடி கொடுக்கறது இல்லை. அப்போ சில நேரத்தில் சில கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கூட சிலவங்க வந்து மூக்கு கண்ணாடியை கொடுக்குறாங்க. அப்படி அதை கொடுக்கக்கூடாது, ஏன்னா குழந்தை போட்டு பழகிருச்சுன்னா திரும்ப சேஞ்ச் பண்ண இயலாது. அப்போ இதை வந்து என்னென்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு 6 மந்தில் பார்க்கலாம், ஒரு 1 இயரில், ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர். 3 இயர்ஸ் கட்டாயமாக பள்ளிக்கூடத்திற்கு போகிறதுக்கு முன்னால் கண் பரிசோதனை முக்கியம். என்னென்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறதுக்கு அந்த ஒயிட் போர்டை பார்க்கக்கூடியதாக இருக்கணும். சிலவங்க வந்து இதெல்லாம் பரிசோதனை பண்ணாமல் அனுப்புறதுனால பிள்ளைகள் வந்து அந்த பிளாக் போர்டோ அந்த ஒயிட் போர்டில் விளங்குறதெல்லாம் விளங்காதனால பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணும். அதை சில நேரம் டீச்சருக்கு மாதிரியே இல்லாது தாய்க்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்றது. ஆனால் இவ பார்த்தா விளங்காது, என்னன்றது அவங்களுக்கு புரியாது, அது என்னன்னு சொல்கிறது. அதனால பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அவங்க ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படி என்னன்னு கேட்டால் சிலவங்க வந்து அப்படியா இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேக் ரோலையும் போடுவாங்க. அப்போ அவங்க அடுத்து காப்பி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அடுத்தாப்பில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட பார்த்து எழுதுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து கொள்ளணும். 3 இயர்ஸ் ஆகக்குள்ள 90% 80% அவங்களுக்கு க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் 3 இயர்ஸில் 5 இயர்ஸில் பார்க்கணும், 7 இயர்ஸில் பார்க்கணும். அதாவது 7, 8 ஆகக்குள்ள அந்த ஏஜில் சில விஷயங்களுக்கு நாங்கள் அறிஞ்சால் அதை கரெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன முதல்ல ஆம்பிளோப்பியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப்ரிஸ்மெண்ட்ஸ், சில இதுகள் நாங்கள் எக்ஸசைஸ் மூலமாக அதை குணப்படுத்தக்கூடிய இதுகள் இருக்குது. அது வீட்டிலேயே இவ்வாறான பரிசோதனைகள் அல்லது பயிற்சிகளை மேற்கொண்டும் கூட பார்வை குறைபாட்டிலிருந்து நிவர்த்தி செய்ய முடியுமா? வெறுமனே மருந்துகளை நாங்கள் உட்கொள்ளாமல் அல்லது வைத்தியரை அணுகாமல் வீட்டு வைத்தியம் அல்லது இவ்வாறான பயிற்சிகளின் மூலமாகவும் கூட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். அந்த பயிற்சிகள் கொடுக்கலாம். அதை நீங்கள் ஒரு சரியான நிபுணர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஆலோசனை எடுத்தால் தான் நீங்கள் அதை செய்யலாம்.
அப்போ நாங்கள் அதை கண்ணில் கண் பரிசோதனை பண்ணக்குள்ள கண் பார்வை மட்டும் இல்லை கண்ணில் வந்து ஒளி, அதாவது இப்போ நீங்கள் சொன்ன பீப்புள் என்று சொல்லுவோம், அது எத்தனை டயமீட்டரில் நாங்கள் லைட் வெளிச்சம் பட்ட கைக்கு ஃப்ளாஷ் அடித்த கைக்கு அது எத்தனை டயமீட்டர் சின்னதாகணும், எவ்வளோ பெருசாகணும், அதில் பீப்புள் ரியாக்ஷனை பார்க்கணும், ஒரு கண்ணுக்கும் மற்ற கண்ணுக்கும் இருக்கிற ஸ்பீட் என்னன்னு பார்க்கணும், அவங்களோட பிளிங்கிங் ரேட் பார்க்கணும். நாங்கள் தூரம் இருந்து, அதாவது ஒரு பேஷண்ட் வரக்குள்ளே நாங்கள் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அவர் எத்தனை டைம் கண்ணை பிளிங்க் பண்ணினாரு, அவரோட ஆங்கிள் என்ன, அவர் எப்படி பார்க்குறாரு, மேலே பார்த்துக்கிட்டு பேசுகிறாரு, இதெல்லாம் நாங்கள் குயிக்காக நாங்கள் டயக்னோஸ் பண்ணிடணும். அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன டெஸ்டிங்க்கு போகிறதுன்னு இருக்கணும். சில நேரத்தில் இந்த ட்ரை ஐனாலையும் இப்போ நீங்கள் கூட சில நேரத்தில் அதிகமான சிமிட்டுறது என்ன ட்ரை ஐ, அதாவது எங்களோட உடம்புல டீஹைட்ரேட் ஆகுறனால கண்கள் வாங்கி காயிரத்தன்மை கூடிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கு பார்வை குறைஞ்சு டபுளாக விளங்கும், எரிச்சலாக இருக்கும், எதுகள். அப்போ அதிகமாக என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் செய்கிற தொழிலை பார்த்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நேரடியாக அந்த ஒளி கண்களிலே படுறதுனால, மற்றது அதிகமான நேரத்தில் நீங்கள் தொலைபேசி அல்ல ஃபோனில் இருக்கிறபடியாக, மற்றது இப்போ இருக்கிற அந்த டீஹைட்ரேட், அதாவது உடம்புக்கு தேவையான நீர் பத்தாமல் போனிச்சுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் இந்த சில நேரத்தில் இந்த கொலஸ்ட்ராலுக்கு இந்த மாதிரி வியாதிக்கு குடிக்கிற மருந்துகள்னால வரலாம், அவங்க என்வாயன்மெண்ட்னால வரலாம், இது பல காரணங்கள் இருக்குது. அப்போ சில நேரத்துங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லணும். சில எக்ஸசைஸ் மூலயமா கூட கண்களை செய்யலாம். அப்போ நீங்கள் கண்டிருப்பீங்க, குழந்தை பார்வையோட ஒரு கண் இப்படி இருக்கும், ஒரு கண் வித்தியாசமாக இருக்கும். அதை நாங்கள் அந்த அறிஞ்சு கொண்ட ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு 1 month 2 monthக்குள்ளே அதை கரெக்ட் பண்ணிக்கிறலாம். அது கண்ணாடி போட தேவையில்லை. அதை நாங்கள் டீச் பண்ணுவோம், பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், இதை என்ன முறையில் நீங்கள் செய்யணும், இதை செஞ்சால் அவங்களோட குழந்தையோட பார்வை திரும்ப பேக் டு நார்மல் ஆகிரும் அப்படின்றது. அப்படி இல்லைன்னா இந்த மார்பு கண்ணுன்னு சொல்லுவாங்க தானே, சிலவங்க வந்து அது நீங்கள் 8 வயதுக்கு பிற்பாடு நீங்கள் செய்ய போனீங்கன்னா அது செய்ய கஷ்டமாக இருக்கும். அது அப்புறம் சத்திர சிகிச்சை செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால ஏர்லி ஸ்டேஜ் கேன் பி கியூர்ட். ரொம்ப விஷயங்கள் வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் அறிஞ்சு கொண்டால் சில இதுங்களை கரெக்ட் பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான். இவ்வாறான குறைபாடுகள் எமது குழந்தைகளுக்கோ அல்லது எங்களுடைய சிறுவர்களுக்கோ ஏற்படாமல் இருக்க வேண்டும். சிறு பராயத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு கண் பார்வை குறைபாடு என்பது ஒரு 90% ஏற்பட்டு விட்டதாக வைத்துக்கொள்வோம். அறுவை சிகிச்சை செய்துதான் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் எத்தனை சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் முழுமையாக அவர்களுக்கு அந்த பார்வையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு? அதற்கு பிறகு இந்த வாழ்க்கை முழுவதும் கண்ணாடி அணிந்துதான், அவ்வாறான ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் கூட கண்ணாடி அணிந்துதான் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் செயற்பட வேண்டுமா, அல்லது அந்த அறுவை சிகிச்சை மூலமாக மீண்டுமே அவர்களுக்கு அந்த கண் பார்வையை கொண்டு வர முடியுமா? இப்படிதான் அந்த குழந்தை பருவத்தில் கண் எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்க தொடங்குறது என்னென்ற பிறப்பில் இருக்கக்கூடியது இருக்குது. 3 வயதுக்கு பிற்பாடு 7 வயது. இந்த 7 வயது பிற்பாடு வந்து அதிகமான அவங்களோட ஹோமோன் க்ரோத், அதாவது இப்போ நாங்கள் இந்த குழந்தை பருவத்திலேருந்து நாங்கள் இளம் பருவத்துக்கு, அதாவது டீனேஜுக்கு நாங்கள் வரக்குள்ள எங்கட வந்து கண்குள்ளால் உடம்புல இருக்கிற உறுப்புகளில் கண் உறுப்புகள் வந்து இந்த ஐபோல்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் அது எக்ஸல் 23 மில்லிமீட்டர் இருக்க வேண்டியது அந்த க்ரோத் ஓவர் ஆகுன்னு சொன்னால் அந்த ஒளி சரியான இடத்துக்கு படாதனால அது மயோப்பியான்னு சொல்லுவாங்க. அப்போ அதை வந்து ஒரு டீனேஜ்லே வர தொடங்கிடும். அது வந்து ஒரு 20 years வரக்காட்டியும் அதை சில நேரத்தில் கூடலாம், ஸ்டெக்னேட் ஆகலாம், குறையாது, அதே அளவு நிற்கலாம். அப்போ இதை வந்து ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ட சில நேரத்தில் மூக்கு கண்ணாடி மூலமாக இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு சில லென்ஸுகள் இருக்குது, மயோ கண்ட்ரோல் ஒன்று. அப்போ அந்த மயோபிக்க அந்த நிலைமையை நாங்கள் பேக் டு வேர்ஸ்ட் போகாமல் இருக்கிற லெவலில் வச்சக்கூடியது மயோஸ்பாட்ன்னு சொல்லி இப்போ புதுசாக உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க புதிய லென்ஸுகள். அந்த லென்ஸ் மூலமாக அவங்களுக்கு அதை பேக் டு வேர்ஸ்ட் போகாமல் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த டீனேஜ் நான் சொன்ன முதல்ல மென்ஷன் பண்ணபடி அந்த ஏஜில் தான் நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். சிறுவலோ அப்போ 10, 11, 12 வயதில் தான் இது இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த பெரிய வயதுக்கு அடால்ட் ஆகக்குள்ளே அவங்களோட உடம்புல இருக்க சேஞ்ச்னால ஐபோல் சேஞ்ச் ஆகும். ஐபோல் சேஞ்ச் ஆகக்குள்ளே இந்த மாதிரி பார்வை குறைபாடு. இதை வந்து எவ்ரி இயர்ஸ் 2 இயர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி கொண்டு போகணும். இந்த மயோப்பின்னு சொல்கிறது சரி ஸ்பீடாக அது க்ரோத் ஆகிட்டு போகும். அதிகமாக என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி நகரத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அதிகமாக கிட்டே பார்த்து கொண்டு இருக்காங்க போன்ஸுகளில். அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த வீட்டில் வாழ்கிறது ஒரு சின்ன கியூபிக்கல் ஏரியாக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் அது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தூர மரங்கள் பறவைகள் அது பார்க்குறனால அந்த எங்களோட கண்குள்ளால் இருக்கிற லென்ஸ் வந்து இப்படி ஒர்க் பண்ணும். அதாவது நாங்கள் தூர பார்க்கல இது ஸ்லிம் ஆகுறேன்றால் நாங்கள் பார்க்கல பல்ஜ் பண்ணும்.
இப்போ இதே நேரத்தில் நாங்கள் உள்ளுக்கே பார்த்து கொண்டிருக்கக்குள்ள என்னாகும், இதுலேயும் வந்து சில நேரத்தில் அந்த ஐபால் வந்து அந்த லென்ஸ் வந்து சரியான பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாதனாலையும் இந்த மயோபிக்ன்றது தூரப்பார்வை குறையலாம். ஒன்று நான் ஐபால் பெருசாக இருக்கிறபடியா இந்த மாதிரி பல காரணங்கள்னால கண் பார்வை வீக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இப்போ இது 20 வயது வரக்காட்டியும் தான் இந்த மயோப்பியான்னு சொல்கிற கண்டிஷன் வரும். 20 வயது வரக்காட்டி என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட அந்த வளர்ச்சியோட 20ஓட நின்றும். அப்போ இவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு 18 வயது வரக்காட்டி இருக்கும், ஆண்கள் வந்து 20-21 வயது வரக்காட்டி. அதுக்கு பிற்பாடு வந்து அவங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் நடக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் அது அப்நார்மல். அதாவது ஒரு நாங்கள் இன்டர்னல் செக் பண்ணி பார்க்கணும் அதை என்ன முறையில் அதை ஏன் இந்த மாதிரி பவர் சேஞ்ச் ஆகுதுண்டு. இப்போ இந்த மயோபிக்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது சத்திர சிகிச்சை மூலமாக இப்போ இந்த லேசர் பண்ணி செய்யக்கூடியது இருக்குது. லேசர் என்றால் லெசிக்னு சொல்லுவோம். அதை என்னன்னு கேட்டால் எங்களோட அந்த குரோனியான்ற எங்களோட கண்ணில் இருக்கு இல்லையா, அந்த குரோனியான்ற பாட்டை தான் அதை அவங்க லேசர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டீப்பாக எனக்கு இதை வடிவாக எனக்கு காட்டக்கூடிய ஸ்லைட்ஸுகள் இல்லை. அதை ஸ்டீப் பண்ணுறது ஃப்ளட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டேட்டில் லேசரால் தானே அதை செய்வாங்க. அதுக்கிடையில் அவங்க பார்ப்பாங்க இந்த கண்ணில் இருக்கிற திக்னஸ் என்னட்டு பார்ப்பாங்க. கண்ணில் குரோனியாவில் வந்து நடுவில் சென்ட்ரல் குரோனியா வந்து 520 மைக்ரோ மில்லிமீட்டர் தான் இருக்குது. அதாவது இப்போ இவங்க என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த ஸ்டீப்பாக இருக்கிற குரோனியாவை அவங்க ஃப்ளட் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு டயபிட்டிஸ்க்கு 15 மைக்ரோ மில்லிமீட்டர் அவங்க லேசர் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ தூரம் வீக்காக இருக்குன்றதை பார்த்து கொண்டு தான் அதை செய்வாங்க. அதை வந்து சர்ஜன்ஸ் தான் செய்கிறது, ஆப்தாலஜிஸ்ட் கன்சல்டன்ட் சர்ஜன்ஸ். அப்போ அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க இதை சர்ஜரியை செய்ய இயலுமா இயலாதாண்டு. அவங்களுக்கு ரொம்ப திங்காக இருந்துச்சுன்னு சொன்ன அந்த குரோனியா அதை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு. இதுகாலால் ரொம்ப திங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைக்காது. அப்போ இவங்களோட எத்தனை டயப்டஸ், அதாவது நான் சொன்னதானே 15 மைக்ரோ மில்லிமீட்டர் வெட்டுவாங்க ஒரு டயப்டஸுக்கு. 10 டயப்டஸ்னால் 150 அவங்க வெட்ட வரும். அப்போ 150 இதாகின பிற்பாடு அந்த குரோனியாவில் இருக்கிற திக்னஸ் என்ன அளவுக்கு இருக்குன்ட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த லேசர்ன்னு சொல்கிறது அது. ஆனால் இதால் வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நைட் டிரைவிங் செய்யக்குள்ள கண் வந்து ட்ரை ஆகிற தன்மை கூட, நைட் டிரைவிங் செய்யக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில நேரத்தில் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரிக்கு வந்து குளூக்கோமான்ற கண்டிஷன் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட கண்ணில் வந்து இந்த கண் உள்ளுக்கால வர ப்ரெஷர்னால இந்த கண் வந்து முன்னுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது வந்து ரேர். இதுகளையும் அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொண்டு தான் இதை சர்ஜன் செய்வார். இதால் இதுக்கும் பார்க்க எங்களுக்கு ஈஸி தானே. நாங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்போ நாங்கள் இதை எப்படி தவிர்த்துக்கொள்கிறது தான் முக்கியம். குறிப்பாக பல விடயங்களை பேசியிருந்தோம், இன்னும் அதிகமாக பேச வேண்டும். இருந்தாலும் கூட பெற்றோர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய சிறுவர்கள், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை எப்படி நீங்கள் கையாள வேண்டும்? குறிப்பாக ஏதேனும் ஒரு பரிசோதனைகளை குழந்தை பிறந்ததற்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளவே இல்லை என்றால் நிச்சயமாக கல்வி பயிலுகின்ற உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது நீங்கள் உடனடியாக இதற்கென்று இருக்கின்ற நிபுணர்களை கலந்து ஆலோசித்து கண் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த சமூகத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை நீங்கள் வளர்ப்பதற்கும் அவர்கள் வளர்வதற்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் உங்களுடைய பார்வைகள் இப்பொழுது எந்த மட்டத்தில் இருக்கிறது, எந்த தரத்தில் இருக்கிறது, உங்களுடைய பார்வையினுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை வழிமுறைகள் என்ன என்கின்ற ரீதியில் நீங்கள் சரியான ஒரு மருத்துவ நிபுணர்களிடம் ஆலோசனைகளை பெற்று நீங்களும் வெறுமனே கண் தானே என்று நாங்கள் அலட்சியமாக இருக்கின்ற அந்த ஒரு தருணத்தில் தான் மிகப்பெரிய விளைவுகளை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய பல விடயங்களை இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அத்தனை விடயத்திலும் நாங்கள் எப்படி இதைகளை கடைபிடிக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுவும் இந்த பருவ காலத்தில், அதுவும் இந்த உலகத்தினுடைய போக்கில் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் அனைவருமே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய அழைப்பின் பேரில் வருகை தந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.